சன்னி நியூஸ். சன்னி நியூஸா சன்னி அது வந்து யூவை வந்து சன் அப்படின்னா சுன் அப்படின்னா வந்து பயன்படுத்துறாங்க. கேட்டேங்க. சும்மா கேட்டீங்களா? ஐயோ நான் கூட தப்பா எடுத்துட்டேன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. தர்தி டிவி, ஓலிமர் நியூஸ், நியூஸ் எவன்னு எந்த நியூஸ் சேனல்ல பார்த்தாலும் இவரை பத்தி தான் புகழ் பாடிட்டு இருக்காங்க. சார் வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். வடையா இருந்தா அதுல ஒரு ஓட்டையா இருப்பாரு. தயிர் சாதத்துல அவர் தான் தயிர், எங்கள் தமிழ்நாட்டின் உயிர். அவருக்கு இல்லை இயற்கையில் மயிர். வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஒன்றை தெளிவாக சொல்கிறோம், சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன், சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன், சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன். இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் 7 வடமரக்காரத்தை நோக்கித்தான் வர முடியும். இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது. இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது. ஒரு தொகுதி அரசியலை முறியடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆம், முறியடிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் ஒரு தொகுதிகள் தான் என்ற அந்த நாசகார சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டு 3 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்படி பேசிவிட்டு இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டோம்னா, ஒரு சீட்டு அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட 2 சீட்டு கொடுத்தாங்க, 6 ரசீதுக்கும் இவருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு சீட்டுக்கு கோபாலபுரத்துல உதயநிதி ஸ்டாலின் கிட்ட முட்டி போட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து இதெல்லாம் வந்து வீராவசனம். நான் இங்க சும்மா சொல்லவில்லை சுண்டி சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து சுண்டி சொல்லி வீராவசனம் பேசி எப்பா 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 சாம்பார் ஆப் எனக்கு. தொகுதி பங்கீடு உடன்படிக்கையில் காங்கிரஸ் பிடிவாதமாக நின்றால் திமுக பணியாது என தகவல்கள் வெளியாகின்றன. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கேட்கறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் ஒவ்வொரு நாளும் வெளியில வந்துட்டே இருந்துச்சு. 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் நடந்த ரொமான்டிக் காமெடி மூவில கடைசியில ஒரே சைகை, அந்த சைகையில எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாரு. ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய். இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம். ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். இவர்கள் கேட்டது 41 அதிகாரத்தில் பங்கு. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை பொதுவெளியில வைத்து ஸ்டாலின் உடைத்தார். இந்தியா டுடே கான்க்ளேவ்ல முடியாதுன்னாரு. கூட்டணி கட்சிகளுடைய சீட்டெல்லாம் குறைச்சிட்டாரு. ஆனா காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு கொடுக்குறாங்கன்றப்போ அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் வாய்க்கரிசி போட்டிருக்காங்க. இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுறது ஆசாரிங்கனே. டேய் நமக்கு இவன மாதிரி பொணந்தாண்டா பொம்மை. ஏமா கொளுத்தி விளையாடுங்க. மூறாந்த மூஞ்சிய எறாத கொல்லிக்கட்டிய. இது அப்படி இல்ல, 2 பழைய பீஸுங்க ஒன்னாவே போயிருக்கு. அதுல ஒரு பீஸ் கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அந்த பீஸ் திரும்பி வருமா வராதா அப்படின்றதுதான் பேச்சு. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஒரு பக்கம் திமுகவுடைய வாடகை வாய்களை பிராக்சிஸை விட்டு காங்கிரஸை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பொதுவெளியில் இழிவுபடுத்துறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியது, காலில் விழ வேண்டியது. என்னடா இழிச்ச வாய பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. பொண்டாட்டி கோச்சிட்டு போயிடுச்சு 3 மாசம். கோச்சிட்டு போன பொண்டாட்டியே கெஞ்சி கதறி காலில் விழுந்து கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்ததை அப்படியே உள்ளே கூட்டு போகும்போது, வீட்டுக்கு கூட்டு போகிறாங்கல்ல, கூட்டு போகும்போது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏங்க அது இப்படி கை நடுங்குது. சொந்த பொண்டாட்டியை தானங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்தாரு. பக்கத்து வீட்டு பொண்டாட்டியா கூட்டின்னு வந்தாரு. அது வந்து கரெக்டான அப்படி கூட்டதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ வகையறாத மாதிரி பொறுக்கி உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயடா. இப்போ காங்கிரஸனுடைய இந்த 28 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ பெரிய பெரிய பேச்சை பேசிட்டு நீங்கள் 3 சீட்டு தான் கூட வாங்கியிருக்கீங்க. அதுலேயும் 3ல் ஸ்டாலின் உங்களை சுருக்கிட்டாரு. காங்கிரஸ் சரணாகதி அடைந்து விட்டது. இந்த அவமானத்தை அவங்க விழுங்கி கொண்டிருக்கிறார்கள். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா? காங்கிரஸோட கட்டமைப்பு ராகுல் காந்தியோட அந்த உயரிய லட்சியங்களை செயல்படுத்த மறுக்கிறது. அவரால் எதையும் செயல்படுத்த முடியல. 75 வயசு 80 வயசு ஆகி காங்கிரஸ்லேயே பழந்துன்னு கொட்டை போட்டவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. களை எடுக்கணும். சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்த இடத்தை யாருமே சுத்தம் செய்யல. உன்னை பார்த்தா பெருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே. நீ எந்த டிபார்ட்மெண்ட்?
களப்புடுங்கிற டிபார்ட்மெண்ட். நீங்க திமுக கிட்ட காங்கிரஸ் இந்த அளவுக்கு கொத்தடிமையா போனதுக்கு காரணம் இந்த பழம்பெருசாலிகள் தானே. கட்சியை மீட்டெடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி சொல்றாரு இல்லையா, அதை தமிழ்நாட்டில் திமுக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு. கூட முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல கழுத்து இருக்கு கூட வச்சு அழிக்கிறது. காங்கிரஸ் முக்து மட்டும் இல்ல, விசிகா முக்து தமிழ்நாடு, இல்லை சார், லெஃப்ட் முக்து தமிழ்நாடு, எல்லா இடத்துலயும் அவங்க தான் நிக்கணுங்க. கூட்டணி கட்சிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றன. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஈரானுக்கு 3 நாள் சுற்றுப்பயணம் செல்றாருன்னு கேள்விப்பட்டேன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்து வருகிற இந்த அநாகரிகமான ஆக்கிரமிப்பு போரை தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ அமெரிக்கால ஒரு பிரச்சனை, அதுக்கு நாம இங்க போராடுறோம். இது அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காது. இல்ல அந்த பிரச்சனை தான் முடியுதா? புரிஞ்சிருக்காது. ஆனா ஊருக்குள்ள நம்ம ரீச் ஆனோமா இல்லையா? அதத்தானே பண்ணிருக்காரு நம்ம அண்ணாச்சி. சபாஸ், சரியா சொன்ன. இப்போ வாண்டடா போய் நாமளே பிரச்சனையை பெருசாகணும். அது தீர்தோ இல்லையோ நாம வெளியே தெரியணும். ஈரானுக்கு செல்லும் பூரானே அப்படின்னு போட வேண்டியதுதான் கேப்ஷன். எழுச்சி தமிழர் வாரானே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியர்கள்லாம் அங்கே வந்து ஏர்போர்ட்லேயே வந்து காத்து கிடக்குறாங்களாம். அந்த இங்கே நாங்குநேரிக்கு போகலாமே, வேங்க வயலுக்கு போகவே மாட்டாராம். ஆனால் இங்கேருந்து ஈரானுக்கு மட்டும் பரப்பாராம். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பத்திரிகையாளர்ன்ற போர்வையில ஒரு அண்டா ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குது. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு, திமுக அண்டான்னு சொல்லு. அந்த அண்டா சொல்லுது. ஒரு விஜய் அவர்களுக்கு 3 கல்யாண மண்டபம் இருக்கு. சரி, கொரோனா காலத்தில் திறந்து விடலை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? கொரோனா காலகட்டத்தில் நீ எல்லாத்தையும் ஜேசிபியில் வாரி வாரி குப்பை மாதிரி போட்ட. ரொம்ப ரொம்ப கண்ணியத்தோடு அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் அடக்கம் பண்ணிச்சு. இன்னைக்கு பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்க, 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நீ அடக்கம் பண்ண. அவங்களுக்கு சீட்டை கொடுத்துரு, ஒரு 30 சீட்டை கொடுக்கறதுக்கு மனசு இருக்கா உனக்கு? அதை பேசுறதுக்கு துப்பு இல்லையே. நீ என்ன பத்திரிகையாளர்? நீ யாருக்காக பேசக்கூடிய பத்திரிகையாளர்? நீ ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய பத்திரிகையாளனா? ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க. என்னடா அது? இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. ஜனநாயகத்துல மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல நிக்கக்கூடியவர்களுக்கு பேசக்கூடிய பத்திரிகையாளன். இப்ப இந்த 2 வயசு சிறுமிக்கு பேசிடுவானா இந்த பத்திரிகையாளன்? யாருக்காக பேச போற? இந்த விமானத்துல நடந்த இந்த பணிப்பெண்ணுக்காக பேசிடுவியா? எதுக்கு செய்ய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். இந்த அண்டா வாய் திறக்குமா? சமூக நீதியற்ற அண்டாவா உட்கார்ந்துகிட்டு நீ கல்வியாளர்ன்ற, நீ வந்து அரசியல் விமர்சகர்ன்ற, பத்திரிகையாளர்ன்ற, நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது.